எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான ட்விஸ்ட் வந்திருக்கு. ஸ்வேதாவ புடிச்சு கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. நம்ம எழிலு. விஷயம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச மூடிட்டா இருக்கும். நம்ம எழில்லேருந்து எல்லாரும் வெளியில போறாங்க. மனோகரி சொன்னதுனால, அப்படியே அஞ்சலிய விட்டுட்டு எல்லாரும் போறாங்க. ஸ்வேதா அந்த ரூமுக்கு போலான்னு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம சுடர் அந்த ரூம்குள்ள போனதுனால, "என்ன இவ இந்த ரூம்குள்ள போயிட்டா. இப்ப நம்ம ஆப்போசிட் ரூம்ல தான் ஒளிஞ்சுக்கணும். ஏன்னா, அஞ்சலி கண் முழிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டானா என்ன பண்றதுன்னு?" ஸ்வேதா யோசிச்சுட்டு, ஆப்போசிட் ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. "அஞ்சலி, நான் உனக்கு புடிச்ச கதை எல்லாத்தையும் சொல்றேன். நான் உனக்கு புடிச்ச சுடரம்மா தானே! நீ இப்படி இங்க தூங்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே இதுவா இருக்கு. நீ எந்திரிம்மா, எந்திரிம்மாங்கிற மாரி அந்த இடத்துல நம்ப சுடர் சோகமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேச பேச அஞ்சலி கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நம்ப அஞ்சலியோட கை அசைய ஆரம்பிச்சிருது. சுடர் இவ்வளோ நேரம் பேசினதுனால. அப்படியே வெளியில ஓடி வந்துடுறாங்க. வெளில ஓடி வந்தோனே எல்லாரும் வாங்க, வாங்க. அஞ்சலியோட கை அசைக்குதுங்கிற மாரி சொன்னோனே, கனகவள்ளி அம்மா, நம்ப எழிலு, குழந்தைங்க எல்லாரும், ராமையா எல்லாரும் வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து வெள்ள கலர் கோட் போட்டவங்களும் உள்ள வந்துடுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ரூம்ல தான் இருக்காங்க. நீங்க பேசுனனால தான் கை அசையுது போல இருக்கு. இன்னமும் என்னால உணர முடியுதுங்கிற மாரி வெள்ள கலர் கோட் போட்டவங்க சொல்றாங்க. நீங்க பேசுங்கன்னு சொன்னோனே, நான் அஞ்சலி, நான் யார் தெரியுமா? சுடர். உன்னோட சுடரம்மா வந்திருக்கேன். எந்திரி அஞ்சலி, எந்திரி அஞ்சலிங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே கண்ண தொறந்து பார்க்குறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மனோகரி கண்டுபிடிச்சுட்டாங்க. "ஸ்வேதா இங்கேருந்து மரியாதையா ஓடி போயிடு. எப்படி இருந்தாலும் அஞ்சலி உன்ன பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுவா." அப்படின்னு சொல்லிட்டு தான் மனோகரி ரூம்குள்ள போறாங்க. இருப்பினும், அவ என்ன சொல்றாங்கிற விஷயத்த ஸ்வேதா கேட்கணும்னு, அந்த இடத்துல ரூம் வாசல்லயே கேட்டுட்டு இருக்காங்க. மனோகரி தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸ்வேதா எப்படி இருந்தாலும் இன்னவரை இந்த பில்டிங் விட்டு போயிருப்பாங்கன்னு நெனச்சு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. "நீ எதுக்கும்மா அங்க போன? இதுக்கு தானம்மா அப்பா உன்ன என்னோட ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். ஏன் அஞ்சலி இப்படியெல்லாம் பண்ணிட்ட?" "அப்பா, நான் மாட்டுக்கும் கேபின்ல தான்ப்பா இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? ஸ்வேதா தான். நம்ம வீட்டுக்கு ஸ்வேதான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க தான்." "என்னது? அவங்களா? என்ன சொல்ற அஞ்சலி? இங்க யாரையோ வச்சு நீங்க பத்திரமா பார்த்துட்டு இருக்கீங்களே, யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சாரதா அம்மாவா? அந்த சாரதா அம்மாவ பத்திரமா அனுப்பிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ஸ்வேதா வந்திருக்கா." "எதுக்காகம்மா?" "அவ பேசினா டாடி" அப்படின்னு நம்ம அஞ்சலி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "என்ன சொன்னா?" அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் கேட்குறாங்க. "அவ மொதல்ல நம்ப அம்மாவோட தங்கச்சியே இல்ல டாடி. அவ வேற யாரோ ஒருத்தியாம். அவ சொத்துக்கா ஆசைப்பட்டு இது மாரி எழுதி வாங்குறதுல கேடியான் டாடி" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றம்மா?" அது மட்டும் இல்லாம அவங்க பேசினது எல்லாத்தையும் அவங்களுக்கு பின்னாடியே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டே போய் கேட்டேனா, நான் கேட்ட விஷயத்த அவ பார்த்துட்டா. எங்க இந்த விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சுச்சுன்னா, அவளுக்கு சொத்தும் கிடைக்காது. அவள நீங்க எங்கேயாவது மாட்டி விட்டுருவீங்கல்ல. அதனால தான் என்ன கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டா டாடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குட்டி பாப்பா அஞ்சலி எல்லா உண்மையும் சொல்ட்டாங்க. எழிலுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. அச்சச்சோ! என்னது பிசிறு தட்டாம எல்லா உண்மையும் என்ன பத்தி இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டா. இனிமேட்டு இங்க இருந்தா சரி வராதுன்னு சொல்ட்டு, எழில் கோவப்படுற நொடி பார்த்து தான் நம்ப ஸ்வேதா மாட்டுக்கும் அங்கேருந்து வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா, நான் அவள சும்மா விட மாட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரூம விட்டு வெளிய வராங்க. அப்பதான் ஜஸ்ட் மிஸ்ல வெளியில போறாங்க. "அம்மா, இங்க தான் அவ எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. நான் பார்க்குறேன்னு" சொல்லி அந்த இடத்துல எழில் சொல்றாங்க. "சரிப்பா, தேடுனா கண்டுபிடிச்சிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமா ஒவ்வொரு ரூமா தொறந்து பார்த்து தேடிக்கிட்டே இருக்காங்க. சுடர் ரூம்லேருந்து, ராமையாலேருந்து எல்லாரும் பாசிட்டிவா தான் பேசுறாங்க. "அவ இவ்வளோ நேரம் இங்க தான் இருந்திருக்கா. நம்ம பில்டிங்க தாண்டி கூட போயிருக்க வாய்ப்பே இல்ல. அதனால கண்டிப்பா இங்க எங்கேயாவது இருந்தா புடிச்சிரலாம்ன்னு" சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா போய்க்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து எழிலால கண்டுபிடிக்க முடியல. திருப்பி வந்துடுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டயும் பேசுறாங்க. "நான் பத்திரமா அவள அனுப்பிச்சு வைக்க போறேன். இதே மாரி தான் இந்துமதி விஷயத்திலயும் நீ தப்பா முடிவெடுத்து, ஒவ்வொரு வாட்டியும் பசங்கள்ட்ட கோவமா நடந்துக்கிட்ட. இப்ப அது மாரி செய்யாதப்பா" அப்படின்னு சொல்லும்போது, என்னால இத ஜீர்ணிக்கவே முடியல. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அஞ்சலிய அங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நிச்சயம் இதுல யாருக்காகவும் நான் என் கோவத்த விட்டுக் குடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோனே, மனோகரி கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல, "என்ன எழில், இப்படிதான் நீ நடவடிக்கை எடுப்பியா? உன்னோட மெச்சூரிட்டி இவ்வளோதானா? முதல்ல கால் பண்ணு அதிகாரிங்களுக்கு. அவங்களா பார்த்து ஒரு முடிவுக்கு வரட்டும். தேவையில்லாம நீயா பிரச்சனையில மாட்டிக்காத. அது சரிப்பட்டு வராது." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. இத கேட்டோனே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. எழிலுக்கு, "சரி மனோ, நீ சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும்ன்னு" சொல்லிட்டு மனோகரி அதிகாரிங்களுக்கு கால் பண்ண சொன்னனால, எழில் கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொல்லி முடிச்சோனே, "சார், இது மாரி உங்க வீட்ல நடந்திருக்குண்ணா. ஆல்ரெடி
ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு. அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு, நான் தான் உங்களுக்காக வந்து வேலை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி, அவங்க சொத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து இவ வாங்கிக்கிட்டா. நான் நெனச்சது கரெக்ட்டா இருந்தா, அதே ஒரு ஆள் தான் உங்க வீட்டுக்கும் வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது சார். நல்ல வேள நீங்க பத்திரமா தானே இருக்கீங்க. ஆமா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அந்த லொகேஷனுக்கு நான் வந்துர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. ஃபோன கட் பண்ணிர்றாங்க. அவளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் விட்டுற மாட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னது எங்க போறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி, அந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங் இருக்கும்ல, அங்க தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. சட்டுன்னு திரும்பலான்னு பார்க்குறப்ப, ஆப்போசிட்ல எழில் வந்து நின்றாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "நீ இங்க தான் இருக்கன்னு, எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். நீ இங்கேருந்து தப்பிக்கலாம் முடியாதுன்னு" நம்ப எழில் வந்து மாஸ் பண்றாங்க. "மரியாதையா சொல்லு." "இல்லங்க, என்ன அப்படியே விட்டுருங்க. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க எழில், மன்னிச்சிருங்க எழில்ங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து கெஞ்சுறாங்க ஸ்வேதா. இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து வந்து மனோகரி வந்து ஃபாலோ பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. எழில் கிட்ட, "நீ எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. என்ன பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ட்டேன்னா, அப்புறம் எனக்கு ஆப்பாயிடுங்கிற" மாரி மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஸ்வேதாவ வந்து கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த? நிச்சயம் என் வீட்டுக்கு நீ வந்திருக்கன்னா, வேற யாரோ சொல்லி தான் வந்திருப்ப. மரியாதையா சொல்லு. அது யாருங்கிற" மாரி எழில் வந்து கேட்குறாங்க. இருப்பினும் அவங்க வந்து பதில் வந்து சொல்லாம இருக்கறனால, அப்படியே டிஷும் டிஷும் பண்றாங்க. நம்ப எழில், "நான் சொல்றேன். அந்த பேர் யார் தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, மனோகரி வந்து ஸ்வேதாவ பார்த்து ஒரு விஷயத்த வந்து செய்றாங்க. செஞ்சோனே ஸ்வேதா மட்டுக்கும் அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சர்றாங்க அந்த இடத்துல. மனோகரி வந்து சட்டுன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எழில் வந்து சுத்தி சுத்தி போய் தேடி பார்க்குறாங்க. யாரையுமே காணோம். அந்த அதிகாரிங்க வந்துடுறாங்க. "சார், இவ தான் சார் அந்த சொன்ன பொண்ணு. அவ தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நான் அவகிட்ட யார் எங்க வீட்டுக்கு வந்து உன்ன அனுப்பிச்சு வச்சதுன்னு சொல்லி நான் கேட்டு பார்த்தேன். அப்பந்தான் இந்த மாரி நடந்திருக்கு. எதனால அப்படி கேட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, என் பொண்டாட்டி, என் தங்கச்சிக்கு வந்து இது மாரி சொத்து எழுதி குடுங்கங்கிற மாரி எழுதி வச்சது எங்க குடும்பத்தில ஒரு 4, 5 பேருக்கு மட்டும் தான் இந்த விஷயமே தெரியும். அப்படி இருக்கும்போது, இந்த விஷயம் வந்து இவளுக்கு தெரிஞ்சு இங்க வந்திருக்கான்னா, இதுக்கு பின்னாடி எங்க குடும்பத்தில யாரோ ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு தான் நெனச்சு, நான் இது மாரி அவள கூப்பிட்டு வச்சு விசாரிச்சேன். ஆனா கடைசில அவ சொல்ல வேண்டிய நேரத்தில இது மாரி ஆயிடுச்சு. சார், இவளுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க சார். இவ வாய தொறந்தா ஏதாவது பிரச்சனையாகும் கூட. அவங்க இது மாரி வந்து யோசிச்சிருக்கலாம் சார் அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோனே, ராமையாவ கூட்டிட்டு அப்படியே கார்ல வந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ப எழிலு ராமையா கிட்ட வந்து பேசுறாங்க மனசு விட்டு. "சுடர் ரொம்ப தங்கமான பொண்ணு ராமையா. நான் தான் வந்து அவசரப்பட்டு அவள புரிஞ்சுக்காம ஒவ்வொரு நேரமா வந்து சத்தம் போட்டு சத்தம் போட்டு கன்னா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். என்னால இத புரிஞ்சுக்கவே முடியல" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேதனையோட சொல்றாங்க. நம்ப எழிலு, "ஆமா சார். நீங்க அந்த நேரம்ன்னு பார்த்து நீங்க அன்பு பாசத்தினால மட்டும் தான் கோவப்படுறீங்க. ஆனா, சுடர் வந்து தங்கமான பொண்ணு. ஆமா, நம்ம குடும்பத்துக்காகவும், குழந்தைங்களுக்காகவும் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து சாதிச்சு காட்டியிருக்கா. இன்னமும் அவகிட்ட நான் மன்னிப்பே கேட்கல. சுடரம்மாலாம் அதெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க சார். அவங்களுக்கு தேவை உண்மையான அன்பு, பாசம் மட்டும்." ராமையா வந்து பேசுறாங்க. "ஆமா, நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் ராமையா" அப்படின்னு எழில் வந்து புரிஞ்சுகிட்டு, அப்படியே வந்து சுடர பத்தி பாசிட்டிவா வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க.